அப்சரா கிளாசிக் சேனல். தமிழ் திரையுலகில் சின்ன குயில் என்று அழைக்கப்படும் பிரபல பின்னணி பாடகி சித்ரா. இவர் பாடிய பல பாடல்கள் சூப்பர் ஹிட் ஆனது. அதிலும் இவர் பாடிய முதல் பாடலின் போது என்ன நடந்ததென்று ரத்தின சுருக்கமாக சொல்கிறார் பிரபல தயாரிப்பாளர் சித்ரா லட்சுமணன். இசைஞானி இளையராஜா இசையில் பிரபல பின்னணி பாடகி சித்ரா பாடிய முதல் பாடல் நீதானா அந்த குயில் என்ற படத்தில்தான் இடம்பெற்றது. அந்த படத்தை சித்ரா பாடிய போது இளையராஜா எந்த திருத்தத்தையும் சித்ராவிடம் சொல்லவில்லை. அதற்கு பதிலாக என்ன சொன்னார்னா, இந்த பாட்டில் எங்கெங்கே நீ என்ன தப்பு பண்ணியிருக்கன்னு நான் சொல்ல மாட்டேன், நீயே அந்த பாட்டை ஒரு முறைக்கு இருமுறை கேட்டு எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கிறங்கிறத என்கிட்ட சொல்லுன்னு சொன்னார். அவர் அப்படி சொன்னதும் அந்த பாடலை திரும்ப திரும்ப கேட்ட சித்ரா எந்தெந்த இடத்தில் என்னவெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோம்னு கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இளையராஜாவிடம் அதை சொல்லிவிட்டு இந்த பாட்டை வேணா திரும்ப நான் பாடட்டுமா என்று கேட்கிறார். அதற்கு இளையராஜா, வேண்டாம், இந்த பாடல் அப்படியே இருக்கட்டும். இதை எதுக்கு உனக்கு நான் சொன்னேன்னா, அடுத்தடுத்த பாடல் நீ பாடும்போது இது உன் மனசில் இருக்கும் என்பதற்காகத்தான் சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் ஜானகியோட பாட்டை தொடர்ந்து கேளு. அந்த அம்மா பாடுவதற்கு முன்னால் அந்த பாட்டோட சூழ்நிலையை மட்டும்தான் நான் சொல்லுவேன். முதல் மரியாதை படத்தில் வரும் ராசாவே உன்னை நம்பி பாடல் பாடும்போது அந்த அம்மா கிட்ட நான் ஒன்று தான் சொன்னேன், ஒன்றுமே தெரியாத பெண் பாடுகிற பாட்டு என்று. அதை மனதில் வைத்துக்கொண்டு ஜானகி பாடியதால் தான் அந்த பாட்டு இந்த அளவுக்கு வந்தது என்று சித்ராவிடம் எடுத்து சொல்லியிருக்கிறார் இளையராஜா. அப்சரா கிளாசிக் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.